Next, general equation of the circle. General equation of the circle. General equation of circle. So that the general equation x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0 represents a circle with center minus g minus f, with center minus g minus f and radius square root of g square plus f square minus c. In previous problem we have seen the general equation of the circle is x minus h whole square plus y minus k whole square is equal to r square, where h and k are the center of the circle and r is the radius of the circle. Now the general equation x square plus y square plus 2gx plus 2f plus c equal to 0 represents a circle with center minus g minus f and radius g square plus f square minus c square root. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஆனது சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஏற்கனவே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு. இப்போ அது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஹூ சென்டர் அண்ட் ரேடியஸ் கிவன். இந்த இதுவும் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளில் இது சென்டர் மைனஸ் ஜி மைனஸ் எஃப் இருக்கணும், ரேடியஸ் ஆனது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. அது இதை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் மாதிரியே ப்ரூஃப் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனை. இப்போ பாருங்கள் இவன் எப்படி ப்ரூஃப் பண்ணுறீங்க பாருங்க. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் பாருங்கள். கிவன் ஃபர்ஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதிங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இது கிவன் ஈக்குவேஷன். இதனால நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஒய் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு கான்ஸ்டன்ட் என்ன இருக்கோ அது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். இப்போ கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் 2g இது எல்லாமே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, சி மட்டும் தான் கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகல ப்ளஸ் மைனஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஈக்குவேஷன் ஆனது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி ஆகுது. அது வந்து மைனஸ் சி அதில் கொண்டு போயிடும். இப்போ இந்த ஈக்குவேஷனே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டேர்ம் அதுக்கடுத்து ஒய் ஸ்கொயர் ஒய் டேர்ம்னு தனியாக எழுதுறேன். ஏன்னா ஃபார் ஈஸியாக நம்ம ஞாபகம் இருக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கு அடுத்தது கோஎஃபிஷியன்ட் டிமினிஷ் பண்ணிங்கன்னா இது எக்ஸ் அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் அதோடைய இடம். அதுக்கு அடுத்தது ஒய் ஸ்கொயர் அப்புறம் 2fy இவருக்கு ஒய் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி அப்படி வைக்கிறோம். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஒரு ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஒன்று மிஸ் ஆகிருக்குங்க, என்ன பி ஸ்கொயர் மிஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன இப்போ ஏ ஸ்கொயருடைய வேல்யூ எக்ஸு, ஏவுடைய வேல்யூ எக்ஸு, பியுடைய வேல்யூ என்னவா இருக்குங்க ஜியா இருக்குது. 2ab பியுடைய வேல்யூ ஜியா இருக்குது. சரி அப்போ என்ன மிஸ் ஆகிருக்குங்க பி ஸ்கொயர் இல்லை. அப்போ பியுடைய வேல்யூ என்ன ஜி, பி ஸ்கொயர் என்ன ஆகும் ஜி ஸ்கொயர் ஆகும். அதேமாதிரி இங்கே பாருங்கள் ஒய் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab பி ஏங்கிறது 2ங்கிறது ஃபார்முலா உள்ளது, பிங்கிறது ஒய் உள்ளது. இப்போ என்ன மிஸ் ஆகிருக்கு எஃப் மிஸ் ஆகிருக்கு. அப்போ எஃப்னா என்ன இப்போ எஃப் தான் பி. இப்போ அப்போ பி ஸ்கொயர் சேர்க்கணும். இப்போ நான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு ஃபார்முலா பிரகாரம் ஒரு ஜி ஸ்கொயரும் இந்த ஃபார்முலா பிரகாரம் எஃப் ஸ்கொயரும் இங்கே சேர்க்கணும். இப்போ அப்போ ஒரு மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தோன்னா ஈக்குவலாக சேர்க்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சேர்க்கறா இருந்தாலும் சரி ரைட் ஹேண்ட் சைடு சேர்க்கறா இருந்தாலும் சரி ரெண்டு பேலன்ஸ் ஆகிறதுக்கு என்ன சேர்க்குறோமோ அதையும் ரைட் ஹேண்ட் சைடில் சேர்க்கணும். இப்போ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் ரெண்டு செகண்ட் ஆட் ஜி ஸ்கொயர் அண்ட் எஃப் ஸ்கொயர் ரெண்டு சேர்க்குறேன். எங்கே ஆன் போத் சைடு ரெண்டு பக்கமும்
நான் என்ன செய்யறேன்னா லைக் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கம் நான் என்ன பண்றேன்னா ஜி ஸ்கொயரும் பிளஸ் எஃப் ஸ்கொயரும் சேர்க்கிறேன். அப்ப சேர்த்தா என்ன ஆகும் இங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் ஜி ஸ்கொயர் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து பாருங்க இதுல வந்து என்ன சேர்க்கிறேன் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2fy பிளஸ் எஃப் ஸ்கொயர். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சேர்த்தாச்சு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் அதுமாதிரி சேர்க்கணும்ல, அப்போ தான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும். அப்போ ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் ஆல்ரெடி மைனஸ் சி இஸ் தேர். இது பண்ணிக்கணும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் ஜி ஸ்கொயரும் எஃப் ஸ்கொயரும் ரெண்டு பக்கமும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்தா இங்கே பாருங்க இது ஒரு ஃபார்முலா வடியில் வந்துருக்கு பாருங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வடியில் இருக்கு. இதுவும் என்ன இருக்குது இதுவும் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வடியில் இருக்கு. இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏற்கனவே பாருங்க ஏற்கனவே நான் நேற்று சொல்லியிருக்கேன் ஃபார்முலாவில் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்ங்கிறது ஃபார்முலா. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயருடைய வேல்யூவும் ஏ பிளஸ் பி ஹோல் சமம் தான். இந்த பிரச்சனையும் கிடையாது புதுப்பு. ரைட்டா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா LHS = RHS மாரி இப்போ RHS = LHS. இது பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2jx பிளஸ் ஜி ஸ்கொயரை எப்படி ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சேர்க்கிறப்போ அதே மாதிரி இதை நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் பிளஸ் ஜி ஹோல் ஸ்கொயர் அப்படி சேர்க்குறேன். இங்கே வாங்க ப்ளஸ். அதே மாதிரி இதை நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபார்முலா வடிவில் இருக்கிறதால இதை ஒய் பிளஸ் எஃப் ஹோல் ஸ்கொயர்னு சேர்க்குறேன். தட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. அப்படியே நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல, ரைட் ஹேண்ட் சைடாக அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஜி வேல்யூ மாறக்கூடாது. எனக்கு வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார்ம் கொண்டு வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஜி ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே கவனிங்க நல்லாங்க ஒய் அப்படியே வச்சுங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன சொல்லியிருக்கேன் ப்ளஸ். அப்போ வேல்யூ மாறாது. நமக்கு என்ன ஒரு ஃபார்முலா வடிவில் நமக்கு தேவைப்படுது. இப்போ that is equal to g square plus f square minus c. இப்போ என்ன பண்ணிருக்கேன் பாருங்க வேல்யூ மாறாதீங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஜி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். இது எப்படி இருக்குன்னா நேற்று நான் பார்த்தோமே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தேன். திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எந்த ஃபார்மில் இருக்குன்னா திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y minus k whole square equal to r square. X minus h whole square plus y minus k whole square is equal to r square. அப்ப h இருக்க வேண்டிய இடத்துல என்னவா இருக்கு? இப்ப h இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு பாருங்க. h இருக்க வேண்டிய இடத்துல here இங்க பாருங்க here h இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குங்க? h இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? சாரி h equal to here h equal to வச்சிருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் ஜி. கே இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? எஸ் மைனஸ் கே இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? மைனஸ் எஃப் இருக்கு. இப்போ ரைட்டா? ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் என்ன? ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. இப்போ ஆர் என்ன ஆகும்? இப்போ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன ஆகும்? ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. இப்போ சென்டர் பாருங்க சென்டருக்கு என்ன ஃபார்முலா? சென்டர் சிக்கு நம்ம என்ன சொல்றோம்? இப்போ ஹச் கமா கே. இப்போ ஹச் ஒரு ரெண்டு என்ன இருக்கு? தட் இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் ஜி மைனஸ் எஃப் வந்துட்டு. அண்ட் ரேடியஸ் என்ன இருக்கு? அண்ட் நான் பாருங்க இப்போ இது சென்டர் மைனஸ் சி மைனஸ் எஃப் அண்ட் ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. இப்போ கணக்கு பாருங்க இப்போ கணக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க ஸோ தட் ஜென்ரல் ஈக்குவேஷன் சொல்லிட்டாங்க. இந்த ஈக்குவேஷன் ஆனது சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் தான். அதில் சர்க்கிளுடைய ஈக்குவேஷனுக்கு ஜென்ரலாக என்ன எக்ஸ் மைனஸ் ஹெச் பிளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இருக்கணும். ஃபார்முலா என்ன தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் தான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இந்த ஃபார்முலா ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் சமமாக இருக்கணும். அதில் என்ன பண்ணணும்? இது சென்டர் ஆனது மைனஸ் ஜி மைனஸ் எஃபாக இருக்கணும். இதில் ரேடியஸ் ஆனது ஜி ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டாச்சு. கான்ஸ்டன்ட் டேம் அந்த கொண்டு போயிட்டேன். இவன் கணக்கு பிரகாரம் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab மெத்தடில் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் டேம் எக்ஸ் டேம் ஒரு டேம் இல்லை இங்கே. ஒய் ஸ்கொயர் டேம் ஒய். அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஜி ஸ்கொயரு இங்கே இல்லை, இங்கே எஃப் ஸ்கொயர் இல்லை. நான் என்ன பண்ணுறேன் இப்போ ஆட் பண்ணேன் ரெண்டு பக்கம் சேர்த்துக்கிறேன்.
அவ ரெண்டு பக்கம் சேர்க்கறாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேர்க்கணும் ரைட் ஹேண்ட் சைடு சேர்க்கணும் இங்க g ஸ்கொயர் + f ஸ்கொயர் சேர்க்கறேன் இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வடிவில் இருக்கு இப்ப x + g + ஹோல் ஸ்கொயர் + y + f ஹோல் ஸ்கொயர் = this வருது இப்ப அப்ப நான் என்ன அடுத்து என்ன பண்றேன்னா இந்த g ஐ வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் g ன்னு எழுதுறேன் ஏன்னா நம்ம x - h ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மா கொண்டு வரணும் இங்க மைனஸ் இருக்கணும் அதனால பிளஸ் இங்க இருக்கு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் எனக்கு என்ன சொல்லிருக்காங்க இப்ப மல்டிப்ளிகேஷன்ல மைனஸ் இன்டு மைனஸை எப்படி எழுதலாம் இப்ப பிளஸ் ன்னு எழுதலாம் பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டு மைனஸ் அதனால மைனஸ் இன்டு மைனஸ் நான் எழுதிக்கிறேன் இப்ப மைனஸ் g ன்னு எழுதுறத மைனஸ் g அப்ப என்ன ஆகுதுன்னா இது வந்து y - f ஹோல் ஸ்கொயர் ன்னு எழுதுறோம் இப்ப this is of the form x - h h இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் g இருக்கு k இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் f இருக்கு இப்ப அப்ப மைனஸ் g மைனஸ் fங்கிறது இந்த ஜெனரல் ஈக்குவேஷனுடைய சென்டர் இருப்பது இப்ப அதே மாதிரி ரேடியஸ் பாத்தீங்கன்னா r ஸ்கொயர் = g ஸ்கொயர் + f ஸ்கொயர் மைனஸ் c அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் g ஸ்கொயர் + f ஸ்கொயர் மைனஸ் c இப்ப இதோட வெளிந்தா அப்படியே ஸ்கொயர் ரூட் போட்டேன் அப்ப this is the radius அப்ப இந்த ஈக்குவேஷன் ஆனது ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் தான் இந்த கொடுக்கப்பட்டுள்ள ஈக்குவேஷன் அதுவும் இந்த ஈக்குவேஷன் ஒண்ணுதான் h இருக்க வேண்டிய இடத்துலயும் k இருக்க வேண்டிய இடத்துலயும் மாறுது மற்றபடி எல்லாமே இது வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுது சரி இதுக்கு என்னன்னா ஜெனரல் ரூல் நோட் என்னன்னா இம்பார்ட்டன்ட் நோட் இந்த நோட்ல என்னன்னா என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா டு ஃபைண்ட் சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள்ல சில சமயம் ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குன்னு x² + y² டேபிள்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் sometime instead of x² + y² அவருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 2 3 4 அப்படினு கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா to find the center and radius of the circle to find the center and radius of the circle கண்டுபிடிக்கல make the coefficient அத பண்ணுவது முக்கியமானது தான் make the coefficient என்ன பண்ணனும்னா make the coefficient of x square and y square as 1 suppose x square plus y square னு கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை instead of x square plus y square sometimes some coefficient is given அது கொடுத்துட்டாங்கன்னா அது ஒண்ணா நம்ம மாத்திக்கணும் ஒண்ணா மாத்தினாதான் நம்ம வந்து சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது முடியும் இல்லனா கண்டுபிடிக்கிறது முடியாது இப்ப இத பேஸ் பண்ணி இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்னு கொடுக்க போறோம் பாருங்க ப்ராப்ளம் பாருங்க find the center and radius of the circle and radius of the circle this circle is short form circle x square plus y square minus 2x plus 2y minus 7 equal to 0 இப்ப பாருங்க இப்போ வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வந்து x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0ங்கிறது அது ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன் நாம இப்ப இனிமேல் நம்ம x minus h whole square plus y minus k whole square equal to r square அதுவும் ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள்ல சென்டர் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க இப்போ அப்படிப்பட்ட ஈக்குவேஷன்ல இப்ப என்ன ஜெனரல் அந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் இந்த ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷனை வச்சிட்டு இந்த ஈக்குவேஷன் ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நம்ம சிஸ்டம் தான் ப்ரூவ் பண்ணோம் இப்போ யூசிங் திஸ் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனை வச்சிட்டு இந்த சர்க்கிளுக்கு ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ஒரு சென்டர் ஒரு ரேடியஸ் உண்டு இப்ப இந்த சர்க்கிள்ல கூடிய சென்டர் ரேடியஸை போல கண்டுபிடிக்க சொல்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் பாருங்க ஒரு x ஸ்கொயர் தான் இருக்கு ஒன்னு கொடுக்க வேண்டிய தேவையில்லை இது ஒன்னு கொடுக்காட்டி போனா யூ கன்சிடர் திஸ் as 1 இங்க y ஸ்கொயர் ஒன்னு தான் கோஎஃபிஷியன்ட் உடைய x ஸ்கொயர் y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் தான் பார்க்கணும் யூ நீட் நாட் see the x and y கோஎஃபிஷியன்ட் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அத பத்தி கவலை இல்ல நமக்கு இப்போ வந்து இந்த நோட் பிரகாரம் பாத்தீங்கன்னா to find the center and radius of the circle make the coefficient of x square and y square as 1 இங்க வந்து பிரச்சனை இல்ல ஒண்ணாவே கொடுத்துட்டாங்க இதுல சென்டர் கண்டுபிடிக்கணும் இப்போ சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணும் இந்த ஜெனரல் the given equation is of the form இந்த given equation என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க the given equation is of the form என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0 இந்த ஃபார்ம்ல இந்த ஈக்குவேஷன் இருக்கு இந்த ஈக்குவேஷன்ல 2g இருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பாருங்க x ஸ்கொயர் y ஸ்கொயர் முடிஞ்சு போச்சு ஈக்குவேட்டிங் பண்ணியாச்சு அப்ப 2g இருக்க வேண்டிய இடத்துல x உடைய கோஎஃபிஷியன்ட் தான் 2g அதே மாதிரி x உடைய கோஎஃபிஷியன்ட் என்னங்க அது x உடைய குணகம் கோஎஃபிஷியன்ட்னா குணகம் x உடைய குணகம் இங்க என்னன்னா -2
மைனஸ் 2. அப்போ ஜியுடைய வேல்யூ கிடைக்கணும் பதிப்பு. இது வந்து -2/2. இது பெருக்கல் ரைட் ஹேண்ட் சைடு வந்து வகுத்தல் ஆகும் பதிப்பு. அப்போ ஜி இஸ் ஈக்குவல் டு -1. நல்லா கவனிக்கணும் பதிப்பு. அடுத்தது பாருங்க 2f வந்து இந்த ஈக்குவேஷன் பாருங்க ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட் தான் 2f. இங்க ஒய்யினுடைய குணகம் என்ன பதிப்பு 2. 2f ஈக்குவல் டு 2. அப்போ எஃப்னுடைய வேல்யூ என்ன ஆகும் 2 2ஆல வகுங்க. 2 2ஆல வகுத்தா என்ன ஆகும் பதிப்பு f இஸ் ஈக்குவல் டு 1. சரி ரைட்டு ஜிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அப்போ சென்டருக்கு என்ன ஃபார்முலா சென்டர் சி ஈக்குவல் டு -g -f நமக்கு ஃபார்முலா. அப்போ சி சென்டர் -g -1. அப்போ -1 f உடைய வேல்யூ என்ன அது 1. அப்போ சி மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் பதிப்பு +1. இங்கே என்ன ஆகும் -1. இப்போ என்ன ஆகும் சென்டர் -g -f. அப்போ ஃபார்முலா பிரகாரம் என்ன ஆகும் பதிப்பு மைனஸ் அப்படியே வச்சுங்க. மைனஸ் வந்து ஃபார்முலாவில் உள்ள மைனஸ். ஜி இருக்க வேண்டிய இடத்துல -1 இருக்கு. இதேமாதிரி இந்த மைனஸ் பக்கத்தில் ஒரு ப்ராடக்ட் வர்றப்ப ஒரு ப்ராக்கெட் போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 ஆகிடுது. இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் எஃப் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதால இங்கே ப்ராக்கெட் போடணும் தேவையில்லை. மைனஸ் வந்தால் மாத்திரம் ப்ராக்கெட் போடுங்க. அப்போ ப்ராக்கெட் போட்டிங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் இருக்காது உங்களுக்கு. இப்போ இங்கே ஏன் ப்ராக்கெட் போடலைன்னா எஃப் வந்து பாசிட்டிவ் நம்பராகவே இருக்குது. அப்போ ஆல்ரெடி எஃப் மைனஸில் ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. அப்போ -1 தான். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ 1 -1 சென்ட்ரு. சரி சென்ட்ரு கண்டுபிடிச்சாச்சு கணக்கில். இப்போ அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்க சென்டர். அடுத்தது ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து ரேடியஸுக்கு ஃபார்முலா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆருக்கு ஃபார்முலா வந்து ஏற்கனவே நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா இந்த ஜென்ரல் கிவன் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா ஆனது √g² + f² - c ஃபார்முலா தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் வந்து நமக்கு ஜிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. சிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே கான்ஸ்டன்ட் என்னவா இருக்குங்க கான்ஸ்டன்ட் கிவன் ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் ஆனது -7 இருக்கு. கான்ஸ்டன்ட் ஆனது -7 இருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போனால் ரேடியஸ் நமக்கு ஜியுடைய வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஜி போடக்கூடாது. இங்கே உள்ள ஜி தான் பார்க்கணும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். முதல்ல எது வேணுமோ அதை அப்படியே நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்க ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அப்போ ஜியுடைய வேல்யூ என்ன ஆகும் -1² ப்ளஸ் எஃப் பாருங்க எஃப்னுடைய வேல்யூ 1². எஃப்னுடைய வேல்யூ 1². இந்த மைனஸ்க்கு மைனஸ் அப்படி போடுங்க. அதுக்கடுத்து சியுடைய வேல்யூ பாருங்க. இப்போ எப்பாவது சி வந்து மைனஸ் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் ப்ராக்கெட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சைடு பிரச்சனை வராது உனக்கு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் -7 போடுங்க. அப்படியே சியுடைய வேல்யூ ஏற்கனவே இருக்கு -7. நம்ம ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கு. இந்த ப்ராக்கெட் ஏன் போடுறோன்னா நீ ப்ராக்கெட் போடாட்டி போனால் நீ கூட்டிட்டு ஏதாவது தப்பு பண்ணிடுவீங்க. அது பெருக்கலுக்காக வேண்டிய அதுக்காக நான் செப்பரேட் பண்ணுறதுக்காக இங்கே ப்ராக்கெட் போடுறீங்க. அடுத்து பாருங்க -1² 1 தான். +1² வேல்யூ 1 தான். இங்கே பாருங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே என்ன ஆகும் ப்ளஸ். அப்போ என்ன ஆகும் +7 ஆகிடுது. இப்போ அப்போ என்ன பண்ணுறது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர் தான். அப்போ 1 1 2 2 7 9. √9 நமக்கு தெரியும் அதனால் போடுங்க. சப்போஸ் √9 தெரியாட்டி போனால் இதோட கூட நிப்பாட்டிக்கலாம். இப்போ r = 3ங்கிறது நம்ம யூனிட் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் நமக்கு தெரியாது. ஜென்ரலாக 3 யூனிட்ஸ்னு போட்டாலும் தப்பு கிடையாது. இப்போ சென்டர் கண்டுபிடிச்சாச்சு ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு இந்த கிவன் ஈக்குவேஷனுக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² வேல்யூ ஒன்றா இருக்கிறதால நம்ம வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்ட்ரைட் அவே we can find center and radius using this formula -g -f and radius √g² + f² - c. அவ்வளோதான். இதில் இந்த கணக்கு பொறுத்தளவில் சென்டர் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது இது ஒரு மெத்தடு. இதுலேயே இன்னொரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் எப்படின்னு பாருங்களேன். அடுத்து சொல்கிறோம் பாருங்க. இங்கே பாருங்க ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ப்ராப்ளம் நம்பர் 2. ஒவ்வொரு மெத்தடுக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தா தான் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரே மெத்தடாக படிச்சுக்கிட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இது போட சர்க்கிளுடைய ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் த சர்க்கிள் 2x² இங்கே பாருங்க 2x² + 2y² 2x² + 2y² -4x -3y -1 = 0. இப்போ பாருங்க. இப்போ போன கணக்கு இந்த கணக்கு என்ன வித்தியாசம்னா போன கணக்குல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா சென்டர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அங்கேயும் சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிச்சோம் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில். இந்த ப்ராப்ளத்துலையும் சென்டர் ரேடியஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் அங்கே ஈக்குவேஷன் பாருங்க. அங்கே உள்ள ஈக்குவேஷன் எப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து அப்படியே x² + y² and some x y and constant some term இருந்தது. ஆனால் இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் x² and y² என்னது கோஎஃபிஷியன்ட் சம் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஹியர். என்ன கோஎஃபிஷியன்ட் 2x² + 2y².
minus 4x minus 3y minus 1 equals 0. இப்போ கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தவிர எத்தனை நம்பர் வந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என்னங்க 2 இருக்கு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் வேல்யூ 2 இருக்கு. நம்ம கண்டிஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன், நோட் என்ன சொல்லியிருக்கேன்னா, சென்டர் ரேடியஸ் ஒரு கிவன் சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மஸ்ட் பி 1. இல்லாட்டி போனால் மேக் தம் அஸ் 1 நம்மளே தயார் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்க, இதை வந்து கோஎஃபிஷியன்ட் ஆனது 2 இருக்குது. இப்போ given ஈக்குவேஷன் என்ன பாருங்க, given ஈக்குவேஷன் முதல்ல எழுதுங்க. given ஈக்குவேஷன் இஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 3y மைனஸ் 1 ஈக்குவல் 0. இப்போ நான் டிவைட் இங்கே வந்து 2 இருக்கு. அப்போ எப்பொழுதுமே நீங்கள் நினைக்கிங்க 2x ஸ்கொயர் இங்கே 3y ஸ்கொயர் கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரலாகவே ரெண்டுமே என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயராக இருக்கணும். அல்லனா 2x ஸ்கொயர் அல்லது 2y ஸ்கொயர் 4x ஸ்கொயர் 5y ஸ்கொயர், அதாவது ஒன்று ஒரே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் வேல்யூ சேமாக தான் இருக்கும். அது மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இருக்காது, நிச்சயமாக மாறி இருக்காது. இந்த எக்ஸ் ஒய் எப்படி நம்மளால இருக்கலாம். இந்த கணக்கை பொறுத்தளவில் 2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருடைய வேல்யூ ஒய் ஸ்கொயர் வேல்யூ 2 இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், அதை ஒன்றா மாற்றணும். ஒரு நம்பரை 5ன்னு ஒரு நம்பராக இருக்குது, அந்த 5ங்கிற நம்பரை ஒன்றா மாற்றத்துக்கு நம்ம என்ன செய்வோம், இப்போ 5 5ஆல் வகுக்கிறோம். இப்போ 7 இருக்கு, 7 ஒன்றா மாற்ற என்ன செய்வோம், 7 7ஆல் வகுக்கிறோம். ஏ ஒன்றா இருக்கணும், ஏ ஆல் வகுக்கிறோம். அதே மாதிரி இப்போ 2ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த 2ங்கிற நம்பரை ஒன்றா மாற்றுறதுக்கு அதே நம்பரால் வகுக்கிறோம். இப்போ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவில் அதை மாத்திரம் வகுக்க முடியாது. இப்போ எல்லாமே அந்த ஈக்குவேஷன் ஜென்ரலாக நோ பார்ஷியாலிட்டி, வி ஷுட் நாட் என்ன செய்வது, இப்போ கிவ் பார்ஷியாலிட்டி ஃபார் ஈச் அண்ட் எவரி எலிமெண்ட், எதுக்கும் பார்ஷியல் பண்ண முடியாது. அப்போ டிவைட் த்ரூஅவுட் பை என்ன பண்ணுறேன், 2ஆல் வகுத்துக்கிறேன். ஏன் 2ஆல் வகுக்கிறேன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அதை நம்ம மேக் திஸ் அஸ் 1 ஒன்றா மாற்றணும். இங்கே 2 இருக்கு, 2 ஒன்றா மாற்றத்துக்கு அதே நம்பரால் வகுக்கணும். அப்போ இங்கே எப்படி நம்மளால இருக்கலாம், எக்ஸ் டைம் ஒய் டைம் பற்றி யூ நீட் நாட் வரி அபவுட் திஸ். அப்போ டிவைட் த்ரூஅவுட் பை, நாளைக்கு கவனிச்சிக்க, டிவைட் த்ரூஅவுட் பை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையும் சேர்ந்து டிவைட் த்ரூஅவுட் பை 2. இங்கே 2 இருக்கிறதால 2ஆல், சப்போஸ் இங்கே 3 இருந்ததுன்னா 3ஆல், இங்கே 4னா 4, என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் வகுத்துருங்க. வகுத்தா என்ன ஆகும் பாருங்களேன், இங்கே பாருங்க 2x ஸ்கொயர் ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல் வகுத்துங்க, ப்ளஸ் 2y ஸ்கொயர் அதையும் 2ஆல் வகுங்க. அதுக்கு அடுத்தது மைனஸ் 4x அதையும் 2ஆல் வகுத்துங்க, மைனஸ் 3y பை 2 மைனஸ் 1 பை 2 0 பை 2 எல்லாத்தையும் 2ஆல் வகுத்துக்கிறோம். எல்லாத்தையுமே 2ஆல் வகுத்துக்கிறோம். இப்போ 2ஆல் வகுத்துக்குள்ள இந்த மேலே உள்ள நியூமரேட்டர் சொல்லுவாங்க, டினாமினேட்டர் 2 அடிச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. மேலேயும் கீழையும் என்ன அப்படியே அடிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே O2 2, இங்கே E2 4. இப்போ இது அடிக்க முடியாது. இப்போ இது O2 இங்கே 3 இருக்கு, இதே அடிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்க இப்போ என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ஒய் ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் 2x நல்லா கவனிங்க, மைனஸ் 3y பை 2 அது இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரைட்டா. மைனஸ் 1 பை 2 0 பை எனி நம்பர் 0 தான். 0வில் எந்த நம்பரை வகுத்தாலும் 0 தான். 0வை எந்த நம்பரை வகுத்தாலும் 0 தான், அப்படி கவலைப்பட தேவையில்லை. இப்போ பாருங்க, இப்போ இந்த கணக்கு எந்த ஃபார்முக்கு வந்துட்டு, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம், இப்போ ஒரிஜினல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த கணக்கு என்ன ஆயிருக்குன்னா, கோஎஃபிஷியன்ட்டை வந்து 2ஆல் வகுத்து ஒரு ஃபார்ம் கொண்டு விட்டேன். திஸ் இஸ் இப்போ எந்த ஃபார்ம் வந்திருக்குன்னா, திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் சி ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்ம் வந்திருக்கு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்க வேண்டியது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ஒய் ஸ்கொயர் இருக்கு, ஒய் ஸ்கொயர் இருக்கு. இங்கே 2g இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் 2 இருக்கு, 2f இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் 3 பை 2 இருக்கு, சி ஈக்குவல் மைனஸ் 3 சிக்கு சி இருக்கு. இப்போ பாருங்க 2g இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு, நான் ஈக்குவேட்டிங் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் பண்றப்ப இப்போ ஈக்குவேட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அதெல்லாம் விட்டுறலாம், 2க்கு ஈக்குவலாக இருக்கிறதால விட்டுருக்கேன். அப்போ எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் பார்க்கலாம். அப்போ 2g உடைய வேல்யூ ஆனது 2 மைனஸ் 2, 2g இருக்க வேண்டியது எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் தான் 2g, எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 2. அதே மாதிரி இங்கே 2f பாருங்க, ஒய் உடைய கோஎஃபிஷியன்ட் 2f, இங்கே ஒய் உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன மைனஸ் 3 பை 2, மைனஸ் 3 பை 2, ரைட்டு. கான்ஸ்டன்ட் தனியாக வச்சுங்க, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 2 முடிஞ்சு போச்சா. அப்போ இப்போ 2g எடுத்தாச்சு, நமக்கு g உடைய வேல்யூ வேணும். அப்போ மைனஸ் 2 பை 2 g ஈக்குவல் டு மைனஸ் 1 நல்லா கவனிச்சுங்க, 2ஆல் வகுத்துக்கிறேன், அவ்வளோதான். இங்கே பாருங்க 2f ஈக்குவல் மைனஸ் f ஆகும், மைனஸ் 3 பெருக்கல் வகுத்தல் ஆகும், E2 4 2 × 2 4 ஆகிடுது, சி அப்படியே வச்சுக்க வேண்டியது. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா என்ன சொல்லுது, இப்போ சென்டர் வேணும், சென்டர் சி, அது ஃபார்முலா மைனஸ் ஜி மைனஸ் எஃப், மைனஸ் ஜி மைனஸ் எஃப், மைனஸ் ஜி மைனஸ் எஃப். அப்போ ஜி சி மைனஸுக்கு மைனஸ் உங்களை போடுங்க. ஜியுடைய வேல்யூ என்ன, மைனஸ் 1, ஜியுடைய வேல்யூ என்னது மைனஸ் 1. அடுத்து ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கு, மைனஸ் எழுதிங்க. எஃப் உடைய வேல்யூ என்ன, மைனஸ் 3 பை 4, மைனஸ் 3 பை 4, மைனஸ் 3 பை 4.
அப்போ அடுத்து பாருங்க சி அப்படியே வச்சுட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் மைனஸ் ப்ளஸ் ஒன்றாயிடுது இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது அது 3/4 இது சென்டர் கண்டுபிடிச்சாச்சு சென்டர் வந்து என்னது 1,3/4 தான் சென்டர் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளில் சரி அடுத்து என்ன கேட்டுருக்காங்கல்ல ரேடியஸ் கேட்டுருக்காங்க இங்கே பாருங்க ரேடியஸ் ஃபார்முலா அதே ஃபார்முலா தான் அது மாறாது ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி இப்போ ஜிங்கிறது இதுதான் வச்சுக்கணும் நீங்கள் இங்கே உள்ள அந்த ஜி எடுத்து திடீர்னு போட்டு தப்பாக போட்டுறாங்க அது மைனஸ் ஜி இது இப்போ ப்ளஸ் மைனஸ் ஆறாக போயிடும் இங்கேயே ரவுண்ட் பண்ணிங்க இப்போ ஜி உடைய வெளி பாருங்க தட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஸ்கொயர் நல்லா கவனிங்க ஜி ஸ்கொயர் ஜி உடைய வெளி என்ன ஆகும் -1 ஸ்கொயர் பிளஸ் எஃப் உடைய வெளி என்ன ஆகும் -3/4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி உடைய வெளி என்ன ஆகும் -1 that is equal to -1 ஸ்கொயர் நெகட்டிவ் நம்பர் ஸ்கொயர் போட்டால் பாசிட்டிவ் நம்பர் ஆகும் +1 அடுத்து பாருங்க அடுத்து என்ன ஆகும் ப்ளஸ் 3 ஸ்கொயர் இது வந்து இந்த ஸ்கொயர் ஆனது நியூமரேட்டருக்கும் சொந்தம் டினாமினேட்டருக்கும் சொந்தம் காமன் -3 ஸ்கொயர் என்ன ஆகுது 9 4 ஸ்கொயர் 14 16 9 4 4 16 இங்கே பாருங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது +1/2 ரைட்டா அடுத்து பாருங்க காமன் எடுக்கணும் 16 இங்கே பாருங்க இது காமன் எடுத்துக்கிட்டு பெரிய நம்பர் 16 வச்சுங்க 16 இங்கே 1 இருக்குது 16 இடத்துல 16 இருக்குன்னு பாருங்க ஒரு 16 அப்போ தெரியும் 16 ஒரு 16 9 இங்கே 8 என்ன இருக்குது 8 அப்போ 25 8 என்ன ஆகும் நியூமரேட்டரில் 33 டினாமினேட்டரில் 16 இந்த ஸ்கொயர் ரூட்டாலும் நியூமரேட்டருக்கும் ஸ்கொயர் ரூட் உண்டு டினாமினேட்டருக்கும் காமன் அப்போ தனித்தனியாக போடுங்க √33/16 √33 வெள்ளம் தெரியாது அப்படியே வச்சுங்க நீங்கள் அதெல்லாம் போகணும் தேவையில்லை 16 தெரிஞ்சதுனால அது 4 வச்சுக்கலாம் அப்போ ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னடா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 33/4 இதுதான் ரேடியஸ் ஆர் ஈக்குவேஷனில் இருக்குது இல்லை எப்படிங்க முதல்ல இந்த ஈக்குவேஷனில் என்ன செஞ்சுக்கணும்னா புதுசாக போனதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 2 இருந்தாலும் 2ஆல் வகுத்துக்கிட்டு இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துடுறோம் ஃபார்முக்கு கொண்டு வந்த பிறகு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்மில் ஒவ்வொரு ஜி உடைய எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் ஒய் உடைய கோஎஃபிஷியன்ட் எதுங்க 2g உடைய வேல்யூ -2 2f உடைய வேல்யூ -3/2 c = -1/2 சென்டர் வந்து g -2/-1 ஆயிடுது இது வந்து -3/4 ஆயிடுது -g -1 +1 ஆயிடுது இங்கே +3/4 ஆயிடுது ரேடியஸ் தான் இங்கே g² + f² - c இங்கே சில பேருக்கு இந்த பின்னம் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் இங்கே பார்த்துங்க -1 ஸ்கொயர் +3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 +1/2 இங்கே பாருங்க 16 2 இருக்குது நம்ம 8 கூட எடுத்துக்கலாம் இருந்தாலும் நம்ம 16 பெரிய நம்பர் 16 2 வகை உள்ள 16ல் எத்தனை இங்கே 1 இருக்குங்க 16ல் 16 1 இருக்குது அது நியூமரேட்டர் அளவு பெருக்குங்க 16ல் எத்தனை 16 இருக்குது 1 9 9 16ல் எத்தனை 2 இருக்குன்னு பார்க்கணும் 16ல் எத்தனை 8 8 16 9 25 33 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 33/16 அப்போ இதை வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டுங்கிறது நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கும் காமனுங்கிறதால √33 அப்படியே போட்டுக்கிட்டு 16 இதுதான் ரேடியஸ் ஈக்குவல் டு √33/4 இது வந்து சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுல கோஎஃபிஷியன்ட் ஏதாவது நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மெத்தட் போடணும் எடுத்து அடுத்தது பாருங்க ப்ராப்ளம் நம்பர் 3 பாருங்க ப்ராப்ளம் நம்பர் 1 போட்டாச்சு 2 போட்டாச்சு ரெண்டும் ஒரே இதுதான் ஆனால் ப்ராப்ளம் நம்பர் 3 வந்து ஃபைண்ட் த ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இது சின்ன ஒரு ப்ராப்ளம் இது 8th 9th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபைண்ட் தி ஏரியா and circumference find the area and circumference of the circle equation na x square plus y square minus 4x plus 8y minus 5 equal to 0 அதுதான் கணக்கு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஒரு சர்க்கிளுக்கு ஏரியா என்ன சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன ஜென்ரலாக ஏரியாங்கிறது பரப்பளவு சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது சுற்றளவுக்கு இப்போ சேஃபாக ஒரு சர்க்கிள் எடுக்கிறோம் இப்போ சர்க்கிளை எடுக்கிறேன் பாருங்க ஒரு சர்க்கிள் இந்த சர்க்கிளில் சென்டர் இருக்குது எல்லா சர்க்கிளும் சென்டர் உண்டு ரேடியஸ் உண்டு எல்லாமே உண்டு சென்டர் உண்டு சென்டர் சி வைக்கிறேன் ரேடியஸ் ஆர் இப்போ இந்த சர்க்கிளுடைய சுற்றளவு இது வந்து சுற்றி வர்றதான் சுற்றளவு இப்படியே ஃபுல்லாக அதோடைய சுற்றளவு என்ன அது வந்து சுற்றளவு ஏரியாங்கிறது கம்ப்ளீட்டாக பரப்பளவு இதனுடைய ஃபுல் ஏரியாவை பரப்பளவு இது வந்து சுற்றளவுங்கிறது
மேலே உள்ளது சுற்றளவு சர்க்கிள் உள்ள மேலே, ஏரியாங்கிறது உள்ள கம்ப்ளீட் பரப்பளவு அப்படி வேல்யூ வேணும்பதுக்கு. ஜென்ரலாக பாருங்கள் கிவன் என்ன கொடுத்தாங்கன்னு பாருங்கள். நமக்கு ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஏரியாவுக்கு என்ன ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்போ வந்து ரேடியஸ் கொடுத்துருவாங்க, நம்ம ஈஸியாக வச்சு நம்ம போட்டுருவோங்க. இங்கே வந்து ரேடியஸ் கொடுக்கல, சென்டர் கொடுக்கல, ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஏஇ கொண்டு வச்சுங்களேன் பை ஆர் ஸ்கொயர், அப்படி வெளியில் இப்போ பை ஆர் ஸ்கொயர். நமக்கு வந்து ரேடியஸ் கொடுக்கல சர்க்கிளில், அப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சாகணும் நம்ம. இப்போ கிவன் ஈக்குவேஷன் முதல்ல போங்க. கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுக்குறாங்க பாருங்க. கிவன் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் plus y square minus 4x plus 8y minus 5 equal to 0. But this is how the form, இந்த ஃபார்முலா இருக்கு. x square plus y square plus 2gs plus 2y. அப்போ 2g உடைய வேல்யூ என்னங்க? இப்போ 2g உடைய வேல்யூ -4. அப்போ g உடைய வேல்யூ என்ன? அது அடுத்து பார்த்துப்போம், ஓட்டா பார்த்துப்போம். 2f உடைய வேல்யூ என்ன? 8. c உடைய வேல்யூ என்ன? -5. அப்போ g equal to -4/2, g equal to -2. G equal to -2. F equal to 8/2, that is equal to 4. C அப்படியே இருக்கும். இப்போ சென்டர் ஃபார்முலா என்ன? எனக்கு வந்து R தான் வேணும், நமக்கு வேண்டியது R வேணும், ரேடியஸ் வேணும். ரேடியஸ் R is equal to ஃபார்முலா என்ன? G ஸ்கொயர் பிளஸ் F ஸ்கொயர் மைனஸ் C, இதுதான் ரேடியஸ் R. அப்போ G உடைய வேல்யூ என்ன? G உடைய வேல்யூ ஆனது -2 ஸ்கொயர் பிளஸ் எஃப் உடைய வேல்யூ என்ன? 4 ஸ்கொயர் மைனஸ் சி வந்து பாருங்க மைனஸ் வந்தால் உடனே ப்ராக்கெட் போட்டிருக்கேன். அப்போ என்ன ஆகும்? 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 16, 5 -2 மைனஸ் ப்ளஸ் 5, ரைட்டா? தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. 16 4 25 25, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25க்கு 5 ப்ளஸ் 5க்கு மைனஸ் ரேடியஸ் போது மைனஸ் வேண்டாம், பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போ R ஈக்குவல் டு 5, R உடைய வேல்யூ 5. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஏரியா ஆஃப் த சர்க்கிளில் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு இருப்பேன். இதில் என்ன பண்ண போகிறேன்? இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? A ஈக்குவல் டு 5. R கண்டுபிடிச்சாச்சு. R உடைய வேல்யூ என்ன? 5 ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும்? இப்போ 5 ஸ்கொயர் உடைய வேல்யூ 25. தட் இஸ் ஈக்குவல் டு 25 பை. ஏரியா வந்து எப்போதுமே சதுர அடியில் சொல்லுவோம். இப்போ ஸ்கொயர் யூனிட்ஸ், இதுதான் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரைட்டா? அதுக்கு அடுத்து வேணும் இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ். பாருங்க, சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஃபார்முலா வேணும் நமக்கு. இந்த கணக்கு போடுறதுக்கு சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஃபார்முலா என்னன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 2πr. நமக்கு R we have already found the value of R. R உடைய வேல்யூ 5. அப்போ என்ன ஆகும்? that is circumference equal to 2π R உடைய வேல்யூ 5. அப்போ என்ன ஆகும்? I 2 10π, இதனுடைய வேல்யூ 10π. இது சர்க்கம்ஃபரன்ஸ். இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சுக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ், இது சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 9th 10th வந்து என்ன கொடுத்துருவாங்கன்னா 6 கொடுத்துருவாங்க. அப்போ 6 கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம பை ஆர் ஸ்கொயர் ஈஸியாக டைரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நீங்கள் போட்டுருங்க. இங்கே ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ஒரு ஈக்குவேஷன் உண்டு. சென்டர் ரேடியஸ் மாற ஒரு ஈக்குவேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும்? இதில் வந்து ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரேடியஸ் எது வச்சு கண்டுபிடிக்க போகிறோம்? கிவன் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு நம்ம ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் அந்த கணக்கு போடலாம். R ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் G ஸ்கொயர் ப்ளஸ் F ஸ்கொயர் மைனஸ் C. இந்த ஈக்குவேஷன்லேருந்து R கண்டுபிடிச்ச பிறகு R கொண்டாந்து ஏரியாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. தட் இஸ் கூட R ஸ்கொயர். ஏன்னா பையுடைய வேல்யூ அப்படியே வச்சுங்க. 22/7 3.14 போடணும் தேவையில்லை, அப்படியே வச்சுட்டா போதும். 5 ஸ்கொயர் 25 பை. இது சர்க்கம்ஃபரன்ஸுக்கு புதுசாக கண்டுபிடிக்க தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச R கொண்டாந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். இதை வந்து ஃபைண்ட் தி ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். அடுத்தது மெத்தட் பாருங்க. சரி, அப்போ 3 மெத்தடில் கணக்கு பார்த்துருக்கோம். அதுக்கு 4வது மெத்தட் பாருங்க. முதல் மெத்தடில் வந்து சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிச்சோம். அதுவும் 2வது மெத்தட் அதுதான். அதில் வந்து கோஎஃபிஷியன்ட் கொடுத்துட்டாங்க. இதில் இங்கே முதல்ல கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான். 2வதுல கோஎஃபிஷியன்ட் 2 3 ஏதோ நம்பர் கொடுப்பாங்க, அதால் வகுத்துக்கிறோம். 2ஆல் வகுக்கிறோம். 3வதுல வந்து சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுத்தது அதுக்கு ரேடியஸ் வேணும். அதுக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கும். ரேடியஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்மளே R கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்லேருந்து அது ரேடியஸை கண்டுபிடிச்சோம். அதுக்கு அடுத்தது
சர்க்கம்ஃபரன்ஸ் அதுக்கடுத்து ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், அடுத்தது என்னன்னா இந்த ஒரு கணக்கு ஒன்று முக்கியமான கணக்கு. இப்போ ப்ராப்ளம் நம்பர் 4 பாருங்க. 4 கணக்கு 4 மெத்தட் தான் வரும். ஷோ தட் the line 4x minus y 4x minus y equal to 17. 4x minus y is equal to 17 passes through the center of the circle. Passes through the center of the circle, x square plus y square minus 8x plus 2y plus 3 equal to 0. இந்த கணக்கு பாருங்க. இந்த கணக்கு என்ன கொடுத்துறான்னு பாருங்க. இந்த கணக்கு பாருங்க. So that the line 4x minus y is equal to 17 passes through the center of the circle. இந்த சர்க்கிளுக்கு இந்த லைன் ஆனது இந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷனில் பாஸ் பண்ணி போகுதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா இந்த ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சென்டர் ஒரு ரேடியஸ் விட்டுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் முதல்ல சர்க்கிள் போடுவோம் முதல்ல, அப்போ நமக்கு புரியும். இப்போ கிவன் ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்கள். கிவன் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8x plus 2y plus 3 equal to 0. ரைட்டா? இப்போ this is the form, இந்த ஃபார்மில் இருக்கு. 2g உடைய வேல்யூ என்ன இருக்கு, -8. அதுக்கு அடுத்தது 2f உடைய வேல்யூ என்ன, 2f உடைய வேல்யூ ஆனது 2 இருக்கு. ரைட்டா? அதுக்கு அடுத்தது c உடைய வேல்யூ ஆனது 3. அது யூஸ் பண்ணோம், பண்ணி பார்த்துப்போம். g உடைய வேல்யூ பாருங்க, கண்டுபிடிங்க. இது அப்படியே -8/2. அப்போ g equal to -4. f equal to என்ன ஆகும், 2/2. f equal to 1. இப்போ நான் என்ன பண்ண போறேன், சென்டருக்கு ஃபார்முலா பாருங்க. சென்டருக்கு ஃபார்முலா -g - f that is equal to சென்டர் c. c என்ன மைனஸ் ஆஃப் மைனஸ் போடுங்க. g உடைய வேல்யூ -4 மைனஸ் f உடைய வேல்யூ என்ன, ப்ளஸ் விட்டுதேன். அப்போ என்ன ஆகும், சென்டர் என்ன ஆகும், சென்டர் வந்து c 4,-1. இப்போ 4,-1 சென்டராக வச்சுக்கிட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று நான் போட போகிறேன். அது ரேடியஸ் ஒரு சம்திங் ரேடியஸ் இருக்கு. இப்போ அந்த ரேடியஸ் வந்து நமக்கு ரேடியஸ் தேவை தான். ஆனால் என்ன பண்ண போகிறோம், ஒரு சர்க்கிள் ஒன்று போடுறேன். ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டாச்சு. இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா சென்டர் என்னன்னா 4,-1. இது வந்து 4,-1 4,-1ங்கிறது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இப்போ நான் என்னன்னா ஒரு லைன் ஒன்று வருது, 4x minus y equal to 17 அப்படின்னு ஒரு லைன் ஒன்று போடுறேன். இந்த லைன் ஆனது இங்கேயும் போய் இதுலேயே போகுது. இது வந்து 4x minus y equal to 17 அப்படின்னு ஒரு லைன். இந்த லைன் எப்படி வந்துருக்கும், லைன் வந்து பல பாயிண்ட் இருக்குது. இந்த லைனில் பல பாயிண்ட் இருக்குது. அந்த பல பாயிண்ட் எல்லாம் சேர்த்தா ஒரு லைன் ஆனது ஜென்ரேட் ஆகுது. இந்த லைன் ஆனது அந்த சென்ட்ரு வழியாக தான் போகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. 4x minus y equal to 17ங்கிற லைன் ஆனது இந்த சர்க்கிள் 4,-1 கண்டுபிடிக்க உள்ள சர்க்கிளுடைய சென்டர் இருக்குல்ல, அந்த சென்டரை பாஸ் பண்ணி தான் போகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அப்போ லைனுக்கு பல பாயிண்ட் சேர்ந்து ஒரு லைன். அப்போ இந்த லைனில் சென்டர்லேயும் என்ன வந்து 4,-1ங்கிறது இந்த லைனோட ஒரு பாயிண்ட். இந்த 4x minus y equal to 17ங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் த சைட் லைன். அந்த சைட் லைனில் பல பாயிண்ட் இருக்கு. நான் அந்த பாயிண்டெல்லாம் எடுக்கல, என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்லல. இந்த 4,-1ங்கிற சர்க்கிளுடைய சென்டருங்கிற பாயிண்ட் ஆனது இந்த லைன்ல போகுதா, அந்த லைன்ல ஒரு பாயிண்ட் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அந்த லைன்ல உள்ள ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ அந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல 4,-1ங்கிற சென்டர் ஆனது லைனுடைய ஒரு பாயிண்ட் தான். சர்க்கிளுடைய சென்டரும் அது சர்க்கிளுக்கு சென்டரும் அதுதான். அந்த பாயிண்டை கொண்டாந்து அது சப்ஸ்டியூட் பண்ணா அது சாட்டிஸ்ஃபை, அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த லைன் ஆனது சர்க்கிளில் சென்டர் பாஸ் பண்ணி தான் போகுதுன்னு அர்த்தம். இல்லாட்டி போனால்
அந்த அந்த லைன் ஆனது சென்டர் பாஸ் பண்ணி போகல. சப்ஸ்டிட் பண்ணுங்க. given line என்ன 4x minus y equal to 17. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது சென்டர் மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இது 4x minus y இல்ல, x உடைய வேல்யூ y உடைய வேல்யூ. x உடைய வேல்யூ என்னன்னா ஹியர் x உடைய வேல்யூ 4 வைக்கிறீங்க, y உடைய வேல்யூ -1 வைக்கிறேன். இங்க சென்டர் வந்து -f இருந்தாலும் சர்க்கிளுடைய சென்டர். இங்க பொறுத்தவரை லைனுக்கு வந்து x உடைய வேல்யூ வந்து 4 வைக்கிறேன். ஏன்னா whenever we plot a point on a graph we need two values. x உடைய ஒரு வேல்யூ வேணும், y உடைய ஒரு வேல்யூ வேணும். இங்க ஒவ்வொரு வேல்யூவும் x y உடைய வேல்யூவா தான் பிளாட் பண்ணி இருக்காங்க. எல்லா பாயிண்டும் சேர்ந்தது தான் ஒரு லைன். அப்ப இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் சென்டர்ல உள்ள ஒரு பாயிண்ட் ஆனது லைன்லயும் ஒரு பாயிண்டா இருக்குது. இப்ப அப்ப லைன்ல ஒரு பாயிண்டா இருக்கக்குள்ள x ஆக்சிஸ்ல அந்த சென்டர் மைனஸ் இருக்குல்ல, அது x ஆக்சிஸ் உடைய வேல்யூ, -f ங்கற வேல்யூ ஆனது y உடைய வேல்யூ. அப்ப x உடைய வேல்யூ 4, y உடைய வேல்யூ -1ங்கற x y உடைய வேல்யூ லைன் உடைய ஒரு வேல்யூ. அந்த வேல்யூ கொண்டாந்து இதுல சப்ஸ்டிட் பண்ண, ஒரு லைன்ல சப்ஸ்டிட் பண்றேன். அது லைன்ல சப்ஸ்டிட் பண்ணா அந்த ஈக்குவேஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அந்த பாயிண்ட் ஆனது அதுல இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். இப்ப நம்மள பொறுத்தவரை பாருங்க, x உடைய வேல்யூ என்ன 4, மைனஸ் y உடைய வேல்யூ என்னது மைனஸ் y உடைய வேல்யூ -1 வரணும். பாருங்க நாங்க 16 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 16 1 17. therefore 17 is equal 17 கேட்டா வந்துட்டு இருக்கு. ரைட்டா? therefore the given line இருக்கு passes through the center of the circle. இந்த லைன் ஆனது சர்க்கிளினுடைய சென்டர் வழியா தான் போகுது. இப்ப சப்போஸ் சென்டர் போலன்னா என்ன அர்த்தம்னா, இங்க 17 சாட்டிஸ் ஆகாது. எக்ஸுக்கு வேற வேல்யூ இருக்கு. எக்ஸுக்கு 2 கொடுங்க, 4 2 8, y உடைய வேல்யூ 1 கொடுங்க, 2 8 1 8ல 1 போக 7 ஆகும். அப்ப 7ங்கிறது தப்பா போயிடுது. அப்ப அந்த லைன் ஆனது 17 ஈக்குவல் 17 வரணும். இந்த ஈக்குவேஷன் பிரகாரம் இந்த லைன் ஆனது 17 வந்ததுன்னா இந்த பாயிண்ட் 2 பாயிண்ட் கொடுத்த பாயிண்ட் இருக்குல்ல 4, -1ங்கிற பாயிண்ட் ஆனது எக்ஸுக்கு 4 ஒய்க்கு 1 கொடுக்கக்குள்ள 17 சாட்டிஸ்ஃபை ஆகிறதால இந்த லைன் ஆனது இந்த கிவன் ஈக்குவேஷன் உள்ள சர்க்கிள் போட்டிருக்கோம்ல, சர்க்கிள்ல போட்டு அந்த சர்க்கிளுடைய சென்டரை பாஸ் பண்ணி தான் போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு. இது வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டு. ரைட்டா பஸ்? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 4 மெத்தடில் இந்த இதை பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா, சின்ன ஒரு புக் ஒர்க் சொல்லிட்டு இப்போ அடுத்தது அதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம கணக்கு போட போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் circle on the line join the points, joining the points, equation of circle on the line joining the points, x1 comma y1 and x2 comma y2, x1 comma y1 and x2 comma y2 as diameter. பாருங்க, இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் ஒன்று போட போறோம். Equation of circle on the line joining the points x1 y1 and x2 y2 as diameter. பாருங்க, சின்ன ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட், equation of circle on the line joining the points x1 y1. இது ஏங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், இது பிங்கிற பாயிண்ட். ஏங்கிற பாயிண்டுடைய வேல்யூ ஆனது பிளாட் பண்ணுறேன். இது வந்து x1 y1, பிங்கிற பாயிண்ட் ஆனது x2 y2 அப்படின்னு 2 பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டுமே என்ன ஒரு டயாமீட்டர், டயாமீட்டர்னா விட்டோம், இன்னும் ஜாயின் பண்ணிடுறேன்.
diameter of the circle. அதில் நான் என்ன பண்ணுறேன், Pங்கிற ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். let P be any point on the circle, அது P. அந்த பாயிண்ட் சூஸ் பண்ணுறது x உடைய ஒரு வேல்யூ வேணும், y உடைய வேல்யூ வேணும், எனி பாயிண்ட். அடுத்து என்ன பண்ணுறேன், ஜாயின் ஏபி, ஏபியை ஜாயின் பண்ணுறேன். அப்புறம் பிபியை ஜாயின் பண்ணுறேன், பிபியை ஜாயின் பண்ணுறேன். பிபியை ஜாயின் பண்ணுறேன். இப்போ இங்கே பாயிண்ட் பண்ணல என்ன ஆகுதுன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ஒன்று ஜென்ரேட் ஆகுது. இப்போ ரைட் ஆங்கிள் ஆனது ஜென்ரேட் ஆகுது. இப்போ இங்கே பாருங்க, let a x1 y1, let a ஒரு பாயிண்ட் x1 y1, let x1 y1 and b x2 and bங்கிற பாயிண்ட் இது வந்து இவருடைய வந்து x2 y2 ன்னு சொல்றோம். இப்போ with the given end points, with the given end points, அதாவது டயாமீட்டருடைய ரெண்டு பாயிண்ட். இப்போ என் முடிவுள்ள பாயிண்ட்ஸ், என் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ டயாமீட்டர், ஆஃப் ஏ டயாமீட்டர், ஆஃப் ஏ டயாமீட்டர், ஆஃப் ஏ டயாமீட்டர். லெட் pxy be any point, அது சொல்கிறேன். let pxy be any point, be any point on the circle, on the circle. சர்க்கிளில் ஒரு பி எங்கே ஏதாவது ஒரு பாயிண்ட்டை எடுக்கிறேன். இப்போ எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை வட்டம், ஒரு அரை வட்டம் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஆங்கிள் இஸ் செமி சர்க்கிள் இஸ் ரைட் ஆங்கிள் ஆகுது. இது வந்து ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்குது. இது செங்கோண முக்கோணமாகுது, இது செங்கோண முக்கோணமாகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. Angle in a semicircle, angle in a semicircle is 90 degree. Angle in a semicircle is a 90 degree. அது எப்படின்னா, the angle is a semicircle na, semicircle is a right angle. The angle ABB is a right angle. Angle ABB is a, that is the angle APB is right angle. Right angle na செங்கோணம் முக்கோணம், right angle செங்கோணம். அப்போ என்ன ஆகும், இப்போ ஆங்கிள் ஏபிபி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ ஏபி இஸ் பர்பெண்டிகுலர் டு பிபி, ஏபி இஸ் பர்பெண்டிகுலர், இப்போ ஏபி இஸ் பர்பெண்டிகுலர் டு பிபி, பிபிக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போ ஏபி இஸ் பர்பெண்டிகுலர் டு பிபி, ஏபி இஸ் பர்பெண்டிகுலர் டு பிபி. அதுக்கடுத்து பாருங்க, slope of AP is in slope of BP equal to -1. அப்படின்னா AP சொல்றீங்கன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். slope of AP into slope of BP equal to -1. slope of AB, அப்ப பாருங்க, distance between two points formula, that is y minus y1 by x minus x1. slope of BP, y minus y2 by x minus x2, y minus y2 by x minus x2, that is equal to -1. அப்படியே என்ன அர்த்தம்னா, y minus y1 into y minus y2 by x minus x1 into x minus x2 equal to -1. அப்போ y minus y1 into y minus y2 equal to minus of x minus x1 into x minus x2. ரைட்டா, -1 into any number, இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0, is equal to 0. This is the diameter form of the, this is the diameter, this is a diameter form of the equation of circle, diameter form of the equation of a circle, equation of a circle. இங்க பாருங்க,
இப்போ என்னன்னா equation of the circle on the line join the points x1, y1 and x2, y2 as diameter. அப்ப ஒரு சர்க்கிள் இருக்கு, சர்க்கிள்ல ஏபி அப்படிங்கிறது ஒரு டயாமீட்டர். அப்ப அதனுடைய சர்க்கிளுடைய சமன்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ லெட் ஏ ஒரு whenever we choose a பாயிண்ட்னா முதல்ல ஏங்கிற பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன், x1, y1, பிங்கிறது பாயிண்ட் x2, y2 வைக்கிறேன். அண்ட் அது வந்து ரெண்டுமே டூ எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி டயாமீட்டர். இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், இது ஒரு எண்ட் பாயிண்ட். அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், சர்க்கிளில் ஏதாவது ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன், ஏதாவது ஒரு இடத்துல அந்த பாயிண்ட் சூஸ் பண்ணுறது நம்ம பிங்கிற பாயிண்ட் பண்ணுறேன், அது சூஸ் x, yன்னு சொல்கிறேன். அது எந்த பாயிண்ட் வேணுமாலும் இருக்கலாம். இப்போ எனி பாயிண்ட் ஆன் சர்க்கிள் வேலை இருக்கணும். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஜாயின் ஏபியை ஜாயின் பண்ணுறேன், பிபியை ஜாயின் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிளில் இந்த இடத்துல என்ன ஆகும், ஆங்கிள் ஏபிபி வந்து ஒரு ரைட் ஆங்கிள் செங்கோணமாக இருக்குது. இப்போ 90 டிகிரி இந்த இடம் என்ன 90 டிகிரி. இப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு செங்கோணம் முக்கோணம் மாரி வருது. இப்போ ரைட் ஆங்கிள் இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி, ஆங்கிள் ஏபிபி இஸ் ரைட் ஆங்கிள், ஆங்கிள் ஏபிபி இதோடைய வேல்யூ இந்த இடத்துல 90 டிகிரி. அப்போ ஏபி இஸ் பர்பண்டிகுலர் டு பி, இப்படி போய் எடுத்துருங்க, ஏபி இப்படி போகுது, ஏபி இஸ் பர்பண்டிகுலர் டு பிபி, இந்த லைன் இப்படி போயிட்டே இருக்கு, இந்த லைன் இப்படி போகுது. இப்போ அப்போ நம்ம ஏபி இஸ் பர்பண்டிகுலர் டு பிபி. இப்போ ஏபி இஸ் பர்பண்டிகுலர் டு பிபி நான் என்ன பண்ணுறேன், இதனுடைய ஸ்லோப் சாய்வு எடுக்கிறேன். சாய்வுங்கிறது என்ன, ஸ்லோப்புன்னு சொல்கிறோம். இப்போ ஸ்லோப் வந்து பல மாதிரியான லைன் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா ஸ்லோப் இருக்குது, பாயிண்ட் இருந்ததுன்னா அதுக்கு தனி ஸ்லோப் இருக்குது. இப்போ நமக்கு கொடுத்தது பாயிண்ட் ஸ்லோப்பு. பாயிண்ட் ஸ்லோப்புன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன், அதாவது ஒய் ஆக்சிஸ் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது அப்போ ஒய் மைனஸ், நீங்கள் பாருங்க இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், ஒய் மைனஸ் y1 பை எக்ஸ் மைனஸ் x1. இது வந்து இதோடைய ஸ்லோப் ஏபி. ரெண்டுமே பாயிண்டில் கொடுத்துட்டாங்க, ஏயும் பியும். என்ன இங்கே பாயிண்ட்டுமே கொடுத்துருக்கிறதால டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய் ஆக்சிஸ் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவாங்க. அப்போ ஒய் மைனஸ் y1 பை எக்ஸ் மைனஸ் x1. அப்புறம் இந்த ஸ்லோப்பு கண்டுபிடிக்க பாருங்க. அப்போ ஸ்லோப் ஆஃப் பிபி இதோடைய சாய்வு பார்க்குறேன், இதனுடைய சாய்வுன்னு ஒய் மைனஸ் y2 பை எக்ஸ் மைனஸ் x2, ஒய் மைனஸ் y2 பை எக்ஸ் மைனஸ் x2. இது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய் ஆக்சிஸ் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் ஆக்சிஸ். ரைட்டாங்க. அது ஸ்லோப் பரமாதிரியான ஸ்லோப் இருக்கு. ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா m ஈக்குவல் டு tan தீட்டான்னு சொல்லுவாங்க, ஆங்கிள் m ஈக்குவல் டு tan தீட்டா. ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தனி ஸ்லோப் இருக்குது. இப்போ அதே மாதிரி பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஸ்லோப் என்னன்னா ஒய் மைனஸ் y1 பை எக்ஸ் மைனஸ் x1, இதே மாதிரி ஒய் மைனஸ் y2 பை எக்ஸ் மைனஸ் x2. இப்போ பர்பண்டிகுலர் ஸ்லோப், இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஸ்லோப் ஆஃப் பிபி இருக்குன்னா என்ன -1, ரெண்டு ஸ்லோப்பையும் இருக்குன்னா ஒரு இது m1ங்கிற ஸ்லோப்பு m2ங்கிற ஸ்லோப்பு வச்சுருங்க. m1 × m2 இஸ் ஈக்குவல் டு -1 ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ அந்த ஃபார்முலா பிரகாரம் என்ன பண்ணுறேன், ஒய் மைனஸ் y1 ஒய் மைனஸ் இது ப்ராஜெக்ட் ஆனது இதுக்கு தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். அப்போ இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நான் இப்போ 1 × எனி நம்பர் -1 × எனி நம்பர் மைனஸ் × எனி நம்பர். அப்போ நான் இப்போ எக்ஸ் மைனஸ் x1 × எக்ஸ் மைனஸ் x2 இதில் இப்போ கொண்டு வந்துடுறேன், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. எக்ஸ் மைனஸ் x1 × எக்ஸ் மைனஸ் x2 ப்ளஸ் ஒய் மைனஸ் y1 × ஒய் மைனஸ் y2 ஈக்குவல் 0. திஸ் இஸ் த டயாமீட்டர் ஃபார்ம் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் சர்க்கிளுடைய ரெண்டு எண்டு கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய சர்க்கிளுடைய சமன்பாடு எப்படி என்னவா இருக்கும், சர்க்கிளுடைய சமன்பாடு எப்படி இருக்கும். நம்ம வந்து பல மாதிரியான சர்க்கிள் பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ரேடியஸும் கொடுத்துட்டாங்கன்னா அந்த சர்க்கிளுடைய சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோம். இப்போ சென்ட்ரு கொடுக்காம இருந்துட்டாங்கன்னா சென்டரை கண்டுபிடிச்சிக்கிட்டு ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம். ரேடியஸ் கொடுக்காம இருந்தாங்கன்னா ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டா எப்படி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறோம். அப்புறம் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும் பாருங்க. ரெண்டு எண்டு கொடுத்துட்றாங்க, ஏபிங்கிறது டயாமீட்டரோட எண்டு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளுடைய சமன்பாடு எப்படி இருக்கும்னா எக்ஸ் மைனஸ் x1 × எக்ஸ் மைனஸ் x2 ப்ளஸ் ஒய் மைனஸ் y1 × ஒய் மைனஸ் y2 ஈக்குவல் டு 0 அப்படி இருக்கும். அது டிஃப்ரெண்ட் மெத்தடில் சர்க்கிள் ஆனது நம்ம ஃபார்ம் பண்ணலாங்கிறத சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி சில கணக்கில் நம்ம போட போகிறோம். இப்போ ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், find the equation of the circle, find the equation of the circle on the line joining, on the line joining, on the line joining -1, 2, -1, 2 and -3, 5 as diameter, as diameter. இங்கே பாருங்க, இப்போ சர்க்கிளை பாருங்கன்னா
இந்த சர்க்கிளில் சர்க்கிள் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சர்க்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயாமீட்டர் இப்படி வச்சுங்க, இது வந்து போட்டிருக்கேன். இது ஏங்கிற பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. பி ஏங்கிறது x1, y1 சொல்லிட்டேன். அது -1, 2 இந்த இடம் பாருங்க. இது வந்து -3, 5. இது -3, 5. இப்போ நம்ம என்ன வேணும்னா இங்கே டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. சர்க்கிளுடைய 2 எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர் தான் விட்டம். அப்போ வெட்டத்தினுடைய 2 எண்ட் பாயிண்ட் கொடுத்தாச்சு. அப்போ அந்த சர்க்கிளுக்கு ஒரு சமன்பாடு, சர்க்கிளுடைய சமன்பாடு நல்லா கவனிக்கணும். அந்த சர்க்கிளில் சென்டர் ரேடியஸ் கொடுக்கல. சென்டர் ரேடியஸ் கொடுக்காத ஒரு என்னது 2 பாயிண்ட் 2 டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த சர்க்கிளுடைய சமன்பாடு என்னவா இருக்கும்? சர்க்கிளுடைய சமன்பாடு என்னவா இருக்கும்? இப்போ பாருங்க. இப்போ என்ன கணக்கில் வந்து ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல கவனிக்கணும். இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி லைன் ஜாயின் த பாயிண்ட் டயாமீட்டர் கொடுத்தாச்சு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் எழுதிக்கணும். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், முதல்ல ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் whose diameter is given, whose diameter is given. Equation of whose diameter is given கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா என்னென்ன given கொடுத்தாங்கன்னா, that is x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0. இது ஃபார்முலா. இந்த கணக்குக்கு இந்த ஃபார்முலா போடணும். ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலா கிடையாது. இதில் என்னென்னா சென்டர் ரேடியஸ் கொடுக்கல, 2 டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. 2 எண்ட் டயாமீட்டர் டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் கொடுத்தாச்சு. அந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க போகிறேன். சர்க்கிள் ஒவ்வொரு சர்க்கிளும் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இது ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, கிவன் நல்லா கவனிங்க. கிவன் x1, y1 கொடுத்துட்டாங்க. அந்த பாயிண்ட் x1, y1 பாயிண்ட் என்ன? -1, 2. நல்லா கவனிக்கணும். அதேமாதிரி x2, y2 கொடுத்தாச்சு. x2, y2 வேல்யூ என்ன? -3, 5. இதை கொடுத்தாச்சு. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வைக்கிறேன். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்காது. இது நல்லா கவனிக்கணும். எக்ஸு இங்கே x minus s1, x minus s2, y minus y1, y minus y2. இப்போ நம்ம எக்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கணும். எக்ஸுடைய வெளிந்திரே y வெளி நமக்கு தெரியாது. whereas x1 and y1, x2 and y2 are given. அப்போ சப்ஸ்டியூட் த வேல்யூஸ். இதை வந்து எங்கே பண்ண போகிறப்ப ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதை சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1ல் x1, y1, x2, y2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸ் அப்படியே தான் வச்சுக்கணும். எக்ஸு நான் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் வந்தால் மைனஸ் அப்படியே போட்டுங்க. x1 வேல்யூ வந்தால் -1. x minus x1 பாருங்க, எக்ஸு மைனஸ் போட்டாச்சு. x1 -1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து எக்ஸ் மைனஸ்க்கு மைனஸ், x2 வேல்யூங்க -3 வருது. மைனஸ் வந்தாவே ஒரு ப்ராக்கெட் போடுங்க, பிரச்சனை இருக்காது நமக்கு. ரைட்டு. அதுக்கடுத்து வாங்க ப்ளஸ்ஸு ஒய்யுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. மைனஸ் y1 வேல்யூ பாருங்க. y1 வேல்யூ என்னது? இப்போ இது y -1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. y minus y1. அதுக்கடுத்து y மைனஸ் y2 வேல்யூ பாருங்க. y2 வேல்யூ இங்கே பாசிட்டிவ் நம்பர் இருக்கிறதால நீங்கள் அப்படியே போடலாம். பாசிட்டிவ் நம்பர் இருந்ததுன்னா மைனஸ் இல்லாத நம்பர் இருந்ததுன்னா அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு that is equal to 0. நல்லா கவனிங்க, that is equal to 0. அடுத்து பாருங்க, எக்ஸு இங்கே பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் முதல்ல பார்த்துங்க. எக்ஸு ப்ளஸ்ஸு 1 நல்லா கவனிக்கணும். அதுக்கடுத்தது எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 3. அதுக்கடுத்தது ப்ளஸ்ஸை போடுங்க, இந்த ப்ளஸ்ஸை. அடுத்து பாருங்க, ஒய் இந்த கவனிக்கணும். இங்கேயும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ஒய் -5 ஈக்குவல் டு 0. இப்போ ஒரு ஈக்குவேஷனாக நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒரு ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒரு ஈக்குவேஷனை ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றுமே நான் பண்ணலை. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0. இப்போ ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷன். இப்போ மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். எக்ஸுங்கிற நம்பரை எடுத்துக்கணும். இந்த எக்ஸுங்கிற நம்பரை இந்த எக்ஸால் பெருக்கணும்.
அதே எக்ஸை மறுபடியும் 3 ஆல் பெருக்கணும், அப்புறம் 1 எடுக்கணும், எக்ஸ் ஆல் பெருக்கணும், 1 3 ஆல் பெருக்கணும். இப்போ பாருங்க எக்ஸ் ஆல் பெருங்க விடாது, எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்டு 3 எக்ஸ் 3 போடக்கூடாது, 3x கான்ஸ்டன்ட் முடியாதுங்க. அப்போ 3x 3 இன்டு எக்ஸ் 3x முடிஞ்சு போச்சு. எக்ஸ் எதால் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம் அதோட இதையும் மல்டிப்ளை பண்ணணும், ஒவ்வொன்றும் விடக்கூடாது. அதுக்கடுத்து ரெண்டாவது நம்பர் எடுங்க. ரெண்டாவது நம்பர் என்ன எடுக்கக்குள்ள பாருங்க, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸை போடுங்க. இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. இங்கே என்ன பண்ணணும், இந்த 1ஆல் எக்ஸை பெருங்க, 1 இன்டு எக்ஸு எக்ஸு, மறுபடியும் இந்த 1ஆல் 3 பெருங்க, ஒரு 3 3 ரைட்டா. அடுத்தது ப்ளஸ்ஸு ஒய் இன்டு ஒய் ஒய் ஸ்கொயர். இப்போ நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான், ஒய்யை ஒய்யால் பெருக்குங்க. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு மைனஸ் 5y மைனஸ் 5y, அப்புறம் 1 இன்ட்டு ஒய் ஒரு ஒய் ஒய் ப்ளஸ் ஒய். அடுத்தது 1ஆல் மைனஸ் 5 பிடிங்க, 1 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த மல்டிப்ளிகேஷன் தான் சில பேர் தப்பு பண்ணிடுறீங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 3 3x, 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு, 1 இன்ட்டு 3 3, எல்லாமே பாசிட்டிவ் எழுதிக்கிறதால பிரச்சனையே கிடையாது, போட்டாச்சு. இங்கே பாருங்க ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 5y, 1 இன்ட்டு ஒய் ஒய் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அது வாய்ப்பு சொல்லிட்டேன், ஒரு 5 5 முடிஞ்சு போச்சு, தட் இஸ் ஈக்குவல் 0. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன், கலெக்ட் பண்ண போகிறேன் எல்லாத்தையும். எக்ஸ் எல்லாம் தனியாக வைக்க போகிறோம், ஒய் தனித்தனியாக பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒரே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரைட் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து பாருங்க ஒரே ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஒய் ஸ்கொயர் எழுதிங்க. அப்புறம் எக்ஸ் இருக்குது பாருங்க, இங்கே ஒரு 3x இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, 3 எக்ஸ் எக்ஸ் என்ன ஆகும் பார்த்துப்ப, 4 ஸ்கொயர் இடத்துல ஒரு எக்ஸ் கிடையாது, இங்கே 4x. இங்கே ஒரு மைனஸ் 5y இருக்குது, இங்கே ப்ளஸ் ஒய் இருக்குது. இப்போ எந்த நம்பர் பெரிய நம்பரு, 5 தான் பெரிய நம்பரு, ரெண்டையும் கூட்டணும். இப்போ அதுக்குள்ளே நம்பரு மைனஸ் 5லேருந்து மைனஸ் ப்ளஸ் வந்ததுன்னா அதுலேருந்து கழிக்கணும். பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிச்சா என்ன ஆகும், மைனஸ் 4y. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல, மைனஸ் 5y ப்ளஸ் ஒய், மைனஸ் 5க்கு தான் பெரிய நம்பருக்குள்ள நம்பர் மைனஸு, 5லேருந்து ஒன்று கழிக்கணும் அர்த்தம், 5லேருந்து ஒன்று கழிக்கணும் 4y. நீங்கள் ப்ளஸ் இருக்குன்னு கூடாது, ஏன்னா இங்கே மைனஸ் போட்டாச்சு. இப்போ 5 ரூபா கடன், 1 ரூபா பணம் வச்சுருக்கீங்க, மீ 4 ரூபா கடன் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பெரிய ஈக்குவேஷனை சின்ன ஈக்குவேஷனாக மாற்றிருக்கேன். இப்போ இதுவும் சமம் தான். இதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் எல்லாம் கூட்டியிருக்கேன், ஒய்யெல்லாம் கூட்டியிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்லாம் அப்படியே எழுதியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படியே ஆச்சு, 3x எக்ஸ் 4x, அப்புறம் 5y ப்ளஸ் ஒய் மைனஸ் 4y மைனஸ் 5 ஈக்குவல் 0. இந்த ஈக்குவேஷன் திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி this is the required equation. This is the required equation. Required equation. இதுக்கு the equation of circle or the line joining its diameter. அப்ப ரெண்டு டயாமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா, சர்க்கிளுடைய டயாமீட்டருடைய 2 பாயிண்டை கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் தான். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன், இங்கே பாருங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எப்படி இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 2a5 ப்ளஸ் ஈக்குவல் 0. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, ஒய் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, எக்ஸ் டேர்ம் வந்துட்டு ஒய் டேர்ம் வந்துட்டு, அதுக்கு அடுத்தது கான்ஸ்டன்ட் எல்லாமே இருக்குது. அப்போ இது ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் தான் முடிவாயிடுது. சப்போஸ் இங்கே ஒய் டேர்ம் கூட 0 ஒய் வந்தால் கூட ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தான். அப்போ ஒய் அங்கே என்ன ஆகும் பார்த்துப்பீங்க, ஒய் 0னா ஒய் ஸ்கொயர் 0 போயிடுது பார்த்துப்பேன். அது மேக்ஸிமம் சில கேஸில் வளர்ந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அப்போ இதனுடைய 2 டயாமீட்டர் என் டயாமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிற மெத்தடு இந்த கணக்குக்கு என்ன, இந்த ஃபார்முலா இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாவை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா இந்த கணக்கு போடுறது, இந்த கணக்கு தெரிஞ்சு நம்ம போட முடியாமல் போயிடும். இந்த ஃபார்முலா எப்படி வந்துங்கிறத நம்ம புக்கு ஒரு சொல்லிட்டேன். அந்த ஃபார்முலாவை நம்ம படிச்சுக்கணும். x மைனஸ் s1 into x மைனஸ் s2 ப்ளஸ் y மைனஸ் y1 into y மைனஸ் y2 ஈக்குவல் டு 0. இதில் x1 and y1 and x2 y2 ஆர் தி கிவன் என்ன என் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ என் பாயிண்ட்ஸ் எழுதக்குள்ள x1 உடைய வேல்யூ y உடைய எழுதிக்கணும், x2 உடைய வேல்யூ y2 எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு இந்த அப்ராப்ரியேட் ஈக்குவேஷனை கொண்டாந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் வேல்யூ வந்துன்னா ப்ராக்கெட் யூஸ் பண்ணீங்க, இல்லைன்னா உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ் பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு. இப்போ அப்போ மைனஸ் பிறகுனா ப்ளஸ் ஆகிடுது. இப்போ இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது, இங்கே ப்ளஸ் ஆகிடுதுங்க. இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒயிட் பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது, அதனால் மைனஸ் அப்படியே போட்டேன். அப்போ ஒவ்வொரு நம்பராக பெருக்கணும். எக்ஸை முதல்ல எடுத்துக்கணும், அந்த இதில் எக்ஸை பெருக்கணும், அதே எக்ஸால் அடுத்த டைம் பெருக்கணும். அதுக்கடுத்து கான்ஸ்டன்ட் டைம் 1 இருக்குது. 1 நாள் எக்ஸை பெருக்கணும் 1 into 3. அதேமாதிரி ஒய் அப்படி பெருக்கி முடிச்ச பிறகு நீ கலெக்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, ஒரு ஒய் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. இங்கே பாருங்க ஒரு 3x இருக்குது, 2 பாசிட்டிவ் 3x,
இங்கே ஒரு 4x இருக்குங்க, இந்த இடத்துல -5y + y, அதான் மைனஸ்னாவே என்ன பண்ணணும், நீங்கள் கடன் வச்சிங்க, ப்ளஸ்னா பாசிட்டிவ் வச்சிங்க, 5 ரூபா கடன் இருக்கு, நான் 1 ரூபா என்ன இருக்கு பையில் வச்சிருக்கீங்க பதிப்பேன், அப்போ என்ன ஆகும் பதிப்பேன், கடனை கொடுத்தா -4y -5 = 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளுக்கு வந்துருது பதிப்பேன். This is of x square plus y square plus 2jx plus 3y plus z = 0 அந்த ஃபார்முக்கு வந்துருது. This is the diameter equation of the circle.